ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்தி அண்ட் ட்ரெடிஷ்னலாக தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ஹல்வா செய்கிறதுக்கு நான் பாசிப்பருப்பு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது ஸ்மெல் வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும், கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பாசி பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதில் 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. இதை நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் விசில் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நம்மளுக்கு பாசிப்பருப்பு வெந்து வந்திருக்குங்க. இது என்னதான் வெந்திருந்தாலுமே நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து அது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போது அதே பேனில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துக்க போகிறேங்க. நம்ம பேனில் சேர்த்துருக்க கோதுமை மாவு வறுப்பட்டு நல்ல ஸ்மெல் வந்ததும் அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாகவே இதை அடிப்பிடிச்சிடும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் அண்ட் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்ல ஹல்வா பதத்துக்கு வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இது கூடவே அப்பப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த ஹல்வா டேஸ்ட்டில் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க அண்ட் வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹல்வாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கடாயில் சேர்த்த ஹல்வா இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டான அசோகா ஹல்வா நம்ம வீட்டிலையே பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம அன்புடன் அமிர்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.